சார், நான் பிஸ்னஸில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு பிரேக் த்ரூ பண்ணணும், அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை நோக்கி என்னுடைய வியாபாரத்தை கொண்டு போகணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நிறைய சாதிச்சவங்கலாம் கிட்ட போய் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்ககிட்ட ரொம்ப காமனாக இருக்குது. என்ன காமனாக இருக்குன்னா, ஒரு பர்பஸ்லேயும் தன்னுடைய பிஸ்னஸ்லேயும் ஒரு தெளிவான பார்வை யாருக்கு இருக்கோ அவங்களால அந்த பிரேக் த்ரூன்ற விஷயத்தை அவங்க கண் முன்னாடி அது வந்து ஒரு விளக்கு மாதிரி தெரியுது. அப்போ நீங்கள் கிளாரிட்டி உள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு பிரேக் த்ரூ மாதிரி ஒரு விஷயத்தை தான். பிரேக் த்ரூ அதிகபட்சமாக பெரிய லெவலில் ஒரு விஷயத்தை செய்வதற்கு உண்டான ஒரு பக்குவமும் மெச்சூரிட்டியும் முதிர்ச்சியும் உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்துடும். பல்வேறு விதமான டூல்ஸ் வந்து இந்த உலகத்தில் கொட்டி கிடக்கிறது. பல்வேறுபட்ட ஆராய்ச்சியாளர்கள், மேனேஜ்மெண்ட் குரூஸ், இவங்க எல்லாருமே இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு டெக்னிக்கை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் வந்து இந்த பிஸ்னஸ் பேசலாம் அப்படின்ற இந்த தொடரை வந்து பார்த்துட்டு நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய கொஷின்ஸும் கேட்குறீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் நிறைய உங்களுக்கு இன்புட்ஸ் கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வம் என்னால் எனக்கு வருது. இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய தொழில் முனைவோர்கள் நான் சந்திக்கும் போது என்னுடைய ஒர்க் ஷாப்பில் இந்த தனிப்பட்ட முறையில் அவங்க சந்திக்க வரும்போதும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, சார், நான் பிஸ்னஸில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு பிரேக் த்ரூ பண்ணணும், அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை நோக்கி என்னுடைய வியாபாரத்தை கொண்டு போகணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ நான் திருப்பி அவங்ககிட்ட என்ன கேட்பேன் அப்படின்னா, இது நான் எனக்குள்ளேயே நான் பல வருடங்களாகவே என்னுடைய சொந்த பிஸ்னஸை நான் செய்ய ஆரம்பிக்கும் போதே கூட பார்த்தீங்கன்னா, நான் 98 இந்த பிஸ்னஸ் ஆண்டர்பிரனரியல் ஜேர்னியில் இருக்கேன். நான் பிரேக் த்ரூ செய்யணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு ஒரு தெளிவு வேணும், ஒரு கிளாரிட்டி வேணும். நிறைய சாதிச்சவங்கலாம் கிட்ட போய் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்ககிட்ட ரொம்ப காமனாக இருக்குது. என்ன காமனாக இருக்குன்னா, எல்லாருக்கும் ஒரு நல்ல தெளிவான பார்வை இருக்கிறது. ஒரு பர்பஸ்லேயும் தன்னுடைய பிஸ்னஸ்லேயும் ஒரு தெளிவான பார்வை யாருக்கு இருக்கோ அவங்களால அந்த பிரேக் த்ரூன்ற விஷயத்தை அவங்க கண் முன்னாடி அது வந்து ஒரு விளக்கு மாதிரி தெரியுது. ஸோ அப்போ கிளாரிட்டி அச்சீவ் பண்ணணும். கிளாரிட்டி அச்சீவ் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, சில பேருக்கு நேச்சுரலாகவே இந்த ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்கில் ஆர் இந்த ட்ரைட், இந்த சிறப்பு அம்சம் இருக்குது. அப்படி நமக்கு நேச்சுரலாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். என்ன டெவலப் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆர்கனைஸ்டாக இருக்குமான்னு பாருங்கள். அதாவது திறமை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நல்லபடியாக செய்வதற்கு உண்டான ஒரு ஆர்கனைஸ்டு அப்ரோச், மெத்தாடிக்கல் அப்ரோச் சொல்லுவாங்க இல்லையா, சிஸ்டமேட்டிக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதாவது கன்சிஸ்டன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க பொதுவாக. அப்போ ஒரு தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ்டாக, மெத்தாடிக்கலாக, சிஸ்டமேட்டிக்காக செய்யக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ஆர்வம் ஒரு தொழில் முனைவோருக்கு ஏற்படும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாரிட்டியை நோக்கி கொண்டு போய் உங்களை வச்சிடும். அப்போ நீங்கள் கிளாரிட்டி உள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு பிரேக் த்ரூ மாதிரி ஒரு விஷயத்தை தான். பிரேக் த்ரூ அதிகபட்சமாக பெரிய லெவலில் ஒரு விஷயத்தை செய்வதற்கு உண்டான ஒரு பக்குவமும் மெச்சூரிட்டியும் முதிர்ச்சியும் உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்துடும். சரி சார், இப்போ நான் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம நினச்சா மட்டும் போகாது. அதை செய்வதற்கு சில டெக்னிக்ஸ், சில டூல்ஸ், சில ஃப்ரேம் ஒர்க், சில ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பல்வேறு விதமான டூல்ஸ் வந்து இந்த உலகத்தில் கொட்டி கிடக்கிறது. பல்வேறுபட்ட ஆராய்ச்சியாளர்கள், மேனேஜ்மெண்ட் குரூஸ், இவங்க எல்லாருமே இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு டெக்னிக்கை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை நீங்கள் இம்மீடியட்டாக உங்களுடைய தொழிலில் நீங்கள் சின்ன தொழில் செய்யலாம், செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கலாம், ஒரு சின்ன மைக்ரோ ஆண்டர்பிரனராக இருக்கலாம், ஆர் ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணலாம், ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்கலாம், ஒரு ரீட்டைல் ஷோரூம் வச்சுருக்கலாம், ஒரு கையேந்தி பவன் வச்சுருக்கலாம், ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கலாம். என்னன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள். எல்லா பிஸ்னஸுக்குமே இந்த ஒரு சின்ன டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இம்மீடியட்டான சில ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த டெக்னிக்கோட பேர் என்னென்னா, ரொம்ப பழமை வாய்ந்த டெக்னிக். இட்ஸ் கால் PDCA, பிளான், டூ, செக் அண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ரிப்பீட், PDCA, பிளான், டூ, செக், ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 லெட்டர் உள்ள ஒரு விஷயம். இது என்ன சார் PDCA அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் வந்து இந்த PDCA கான்செப்டை வந்து ரொம்ப பிரபலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்புறம் எல்லாருமே இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. எல்லா மேனுஃபேக்சரிங் கம்பெனிலையும் இது ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த PDCA வந்து பல வருடங்களாக, இன்ஃபேக்ட் ஒரு மாமாங்கமாக இதை பற்றி எல்லாருமே பேசுவாங்க மேனுஃபேக்சரிங் செக்டாரில். இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளான். முதல்ல நமக்கு ஒரு பிளான் இருக்கணும். அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட்டபிள் பிளானாக இருக்கணும். ஒரு கற்பனையாக மட்டும் இல்லாமல் இது வந்து கண்டிப்பாக எக்ஸிக்யூட்டபிள் பிளானாக இருக்கான்றதை முதல்ல டிசைட் பண்ணணும். எப்படி சார் அதை டிசைட் பண்ணுறதுனா, உங்களுடைய பிஸ்னஸோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை என்ன வியாபாரத்தில்,
அதை முதல்ல லிஸ்ட் பண்ணிவிட்டு இதுதான் என்னுடைய பிரச்சனைகள், இந்த பிரச்சனையை நான் அட்டாக் பண்ணுவதற்கு ஒரு பிளானை ரெடி பண்ணணும். அதான் பிளான் பண்ணிட்டீங்க. என்னுடைய ப்ரப்போஸ்ட் பிளான் இது, டு அட்டாக் திஸ் ப்ராப்ளம், டு ரிசால்வ் திஸ் இஷ்யூ. இதுதான் உங்களுடைய பிளானிங்கில் உள்ள வரும். இது நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இதை நீங்கள் கூகுளில் நிறைய தேடி படித்து அதை பற்றி இன்னும் கற்றுக்கோங்க. ஒன்ஸ் பிளானிங் கிளியராக வந்துருச்சுன்னு சொன்னால் டு அட்டாக் த ப்ராப்ளம், அதுக்கப்புறம் என்ன வரும்? டூ, செய்யணும். எப்படி செய்வது அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடியும் டேட்டா வச்சு ஆப்ரேட் பண்ண தெரியணும். ஒரு எமோஷனலாக இல்லாமல் ஒரு டேட்டாவோட, ஒரு மெட்ரிக்ஸோட, ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோட அந்த டூன்ற விஷயத்தை, செயல்பாட்டை நீங்கள் பிளான்லேருந்து கொண்டு வரணும். பிளான் பண்ணிட்டீங்க டு அட்டாக் த ப்ராப்ளம், அதுக்கு டூன்ற ஒரு விஷயத்துக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பிளானை கொண்டு வரீங்க. அதில் டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மைல்ஸ்டோன், ஒரு டைம்லைன், ஒரு டேட்டா மெட்ரிக்ஸோட அந்த டூவை பண்ணுறீங்க, பிளான் டூ. அதுக்கப்புறம் என்ன வருது? செக். ஓகே, எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்க, செயல் செய்கிறீங்க. அதை செய்கிறீங்களா? நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண பிளானும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற விஷயமும் கரெக்டாக தான் இருக்கான்றதை செக் பண்ணணும் இல்லையா? அதுதான் செக். அந்த செக் வந்து எவாலுவேஷன். ஸோ யூ ஹேவ் டு எவாலுவேட். இப்போ நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு இண்டிவிஜுவலாக எடுத்துக்கோங்களேன். நான் டெய்லி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, வெயிட் குறைக்கிறதுக்கு நான் வந்து ஜிம்முக்கு போகணும். எனக்கு பிரச்சனை என்ன? என்னுடைய வெயிட். அதை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் பிளான் பண்ணுறீங்க? நான் ஜிம்முக்கு போகணும், ஆர் ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணணுன்றதை நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? செய்கிறீங்க. அதான் டூ. இந்த டூ செய்யும் போது நான் 3/4 மணி நேரம் செய்ய போகிறேன், 1 மணி நேரம் செய்ய போகிறேன், இந்தந்த எக்ஸசைஸ்லாம் செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு மெட்ரிக்ஸை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் டூ செய்கிறீங்க. பிளான் டூ ஆச்சா? அதுக்கப்புறம் எவ்ரி 15 days ஆர் எவ்ரி 1 week நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை எவாலுவேட் பண்ணுறீங்க. வெயிட் பார்ப்பீங்க, வெயிட் செக் பண்ணி பார்ப்பீங்க, ஜிம் ட்ரைனர்கிட்ட போய் கேட்பீங்க, ஜிம் கோச் கிட்ட கேட்பீங்க, நான் பண்ணுற எக்ஸசைஸ் கரெக்டாக இருக்கா, இது எனக்கு கரெக்டாக ஹெல்ப் பண்ணுதான்றதை அவர்கிட்ட எவாலுவேட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் பிளான் டூ. செக் முடிஞ்சிச்சா? எவாலுவேஷன் ஆகிடுச்சா? அதுக்கப்புறம் என்ன? ஆக்ட். அங்கேயாவது சில கோர்ஸ் கரெக்ஷன் வரும். இல்லை நீங்கள் பிளான் பண்ணது கரெக்டு தான், செய்கிறதும் கரெக்டு தான், ஆனால் இதில் வந்து இந்த சில விஷயங்களை நீங்கள் மாற்றி அமைப்பீர்கள் என்றால், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாப்பாடை வந்து இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும் போகாது, கொஞ்சம் சாப்பாட்டையும் இந்த கார்போவை கட் பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க. அவரோட குறிப்புகள் கொடுப்பார் இல்லையா? அந்த மாதிரி வியாபாரத்தில் நீங்கள் வந்து சில கோர்ஸ் கரெக்ஷன் நீங்கள் செய்யும் போதே பண்ணிக்கலாம். இதுக்கு தான் வந்து உங்களுக்கு ஒரு அட்வைசர், ஒரு மென்டார், ஒரு ட்ரெயினர், ஒரு கன்சல்டன்ட், இவங்கெல்லாம் தேவைப்படுறாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஆங்கிள்லேருந்து அதை பார்க்காம அவுட் ஆஃப் த பாக்ஸாக பார்த்து உங்களுக்கு வெளியிலேருந்து பார்த்து ஒரு இன்புட்டை கொடுக்குற ஒரு விஷயந்தான் அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் செய்யுது. இதை ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸே வந்து அவங்களுடைய கலீக்ஸுக்கு, கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, டீம் மெம்பர்ஸுக்கு வந்து ஒரு PDCA விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்களே உங்களுடைய டீம் மெம்பர்ஸுக்கு ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்க முடியும் ஆஸ் அன் HOD. இது மூணாவது விஷயம். ஸோ பிளான் ஆச்சு, டூ ஆச்சு, செக் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன? கோர்ஸ் கரெக்ஷன் முடிச்சுட்டீங்க, ரிசல்ட் வந்து தான் பார்க்குறீங்க. ரிசல்ட் நல்லா வந்திருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, கம்பெனியில் சில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஆக்ட் பண்ண போகிறீங்க, அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ண போகிறீங்க. இட் ஹஸ் பிகம் வாட் இஸ் கால்ட் ஸ்டாண்டர்டைஸ்ட் SOPன்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுங்க. இப்படி தான் செய்யணும், இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்தால் இப்படி தான் பிளான் பண்ணணும், இப்படி தான் அதை செய்யணும், இப்படி தான் எவாலுவேட் பண்ணணும், இதை தான் நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு ரூலாக மாற்ற போகிறீங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்கள் கம்பெனியில் உங்கள் கீழே ஒர்க் பண்ணுற ஒரு மேனேஜர் ஆர் டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் இருக்காங்க. நான் முதல்ல இந்த PDCA கான்செப்டை அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒன்று இருக்குங்க, நம்ம செய்யலாமான்றது. இப்போது செய்யலையா சார், இத்தனை வருஷமாக நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னா செய்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை அடாப்ட் மேனரில் செய்கிறாங்க. இதை ஒரு ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரதுக்காக தான் இந்த டெக்னிக்கல் சொன்னேன், இந்த டூலை சொன்னேன். இதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் நீங்கள் எப்படி பார்க்கலான்னா, முதல்ல எல்லா HODஸ்க்கும், எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கும் இந்த PDCAவை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி, படிக்க சொல்லி, புரிஞ்சுக்க சொல்லி, அவங்களுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு PDCA இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லிவிட்டு, ஆஸ் அ ப்ரமோட்டர், ஆஸ் அ ஓனர், ஆஸ் அ ஃபவுண்டர் ஆர் மேனேஜ்மெண்ட் நீங்கள் அதை எவாலுவேட் பண்ணலாம். இப்போ உங்களுடைய PDCA எப்படி போயிட்டு இருக்கு சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்கலாம். ஸோ உங்களோட வீக்லி ரிவ்யூ மீட்டிங், மந்த்லி ரிவ்யூ மீட்டிங்கில் PDCAவை ப்ரெசென்ட் பண்ண வைக்கலாம். அதன் மூலமாக உங்கள் டீம் மெம்பர்ஸுக்கு என்னென்னலாம் பிளாக் இருக்கோ அந்த பிளாக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணுற வேலை தான் ஆஸ் அ ஃபவுண்டர் உங்களுடைய வேலை. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பட்சத்தில் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி, உங்களுடைய HOD செய்யும் பட்சத்தில் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு டீம் மெம்பர்ஸும் செய்யும்போது இட் பிகம்ஸ் அ ஆர்கனைஸ்டு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைஸ்டு வே ஆஃப் ஒர்க்கிங் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கிளாரிட்டி வரும். இந்த கிளாரிட்டி வரதுனால நீங்கள் உங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு பிரேக் த்ரூ விஷயத்தை இந்த கம்பெனியில் செய்ய முடியும். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் நினைக்கிறேன். இதை பற்றின இன்னும் டீட்டெயிலாக உங்கள் கம்பெனிக்கு பண்ணுவதை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும் சார், நான் டீட்டெயிலாக பேசணும், 1-to-1 பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து
இந்த சேனலோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் ரீச் பண்ணலாம். அவங்க வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுப்பாங்க. இஃப் யூ வாண்ட் டு மீட் எங்கள் டீமை நீங்கள் மீட் பண்ணால் கூட நீங்கள் வந்து மீட் பண்ணலாம். எங்கள் டீம் மெம்பர்ஸும் உங்களுக்கு அதுக்கு உண்டான எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுக்க தயாராக இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. நெட்டில் நிறைய படிங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள், ஜெயிச்சு காமிங்க. உங்களுடைய வெற்றி நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக்கை பொறுத்து இருக்குது. இந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் இது பயனுள்ளதாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களுடைய பிஸ்னஸை 1% 0.001% புஷ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றது தான் இதோட முயற்சி. நன்றி, வணக்கம்.